இன்றைக்கி ஒரு குவிக் பேச்சுலர் ரெசிபி பண்ண போகிறேன். விக்னேஷ் பண்ண போகிறேன். பஃப்ட் ரைஸில் பூரியில் இல்லையா? ஸோ இது பேர் என்ன? இந்த ரெசிபி பேர் பஃப்ட் ரைஸ் புலாவ். பஃப்ட் ரைஸ் புலாவ். ஸோ அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு 200 கிராம்ஸ் பஃப்ட் ரைஸ். அது வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். 200 கிராம்ஸ் பஃப்ட் ரைஸு. அதுக்கு வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, பருப்பு பொடி, கடுகு, உப்பு, மிளகு பொடி, பெருங்காயம், கொஞ்சம் தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் லாஸ்ட்டில். இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் புளியறதுக்கு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் இல்லையா? ஓகே விக்னேஷ்? யா. ஸோ ஒன் பை ஒன் வில் see. அடுப்பு இப்போ சிம்மில் இருக்குது. ஓகே. 2 ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் போட போகிறேன். ஓகே. கடலை ஒன்று போட்டுக்கணும். அப்புறம் கடுகு செய்யும். கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அது என்ன வச்சுருக்க கையில்? கடுகு இல்லை? கடுகு. மஸ்டர்ட். ஓகே. மஸ்டர்ட். ஸோ மஸ்டர்ட் வெடித்த உடனே அந்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் போட்டு. எஸ். இப்போ வந்து லேசாக ஒரு கரண்டி வச்சு, கருவேப்பிலை அப்புறம் போடலாம், லேசாக கரண்டி வச்சு ஃப்ரை பண்ணிவிடு. கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பும் கிரவுண்ட்நட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை. ஓகே. இப்போது கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம்ஸ் பொரி இருக்குங்க. இதை ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணணும். ஓகே. வாஷ் பண்ணிவிட்டு உடனே அது தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். ஆமாம், ஃபில்டர் பண்ணிடலாம். ஆமாம், சோப் பண்ணக்கூடாதுல்ல? எஸ். ஈஸி டு மேக் ரெசிபி. இந்த பொரியை வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண பொரி அப்படியே போட்டுடலாம். ஓகே. ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் அதை. பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் ஸ்டார்டிங்கில் கூட போடலாம், மறந்துட்டோம். சரி, பெருங்காயம். இது வந்து பருப்பு பொடி. இது வந்து துவரம் பருப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும். துவரம் பருப்பு கொஞ்சோண்டு மிளகும் போட்டு, பருப்பு பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு பொடி, பெப்பர் பவுடர். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து உப்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து இங்கே கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். சுருமுரி சுஸ்லா பொரி உப்புமா. இந்த பொரியில் உப்பு ஏற்கனவே இருக்கு. ஸோ அதனால் உப்பு போடும்போது கொஞ்சமாக போடலாம். ஓகே. இப்போது ஆயிடுச்சு இது. ஓகே. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் போடணும். புளியணும். ஓகே. லெமன் ஜூஸ். ஸோ 5 நிமிஷத்தில் அமர்க்கலமான பேச்சுலர் ரெசிபி ரெடி. பொரி புலாவ் இல்லையா? யா. இந்த ரெசிபி ஆச்சு. இப்போ 200 கிராம்ஸ் பொரியில் வெரி ஹெல்தி ரெசிபி. ஏன்னா ஆயில் ரொம்ப கம்மி, சில்லி இல்லை, டேமரிண்ட் இல்லை, ஆனியன் கார்லிக் எதுவும் இல்லை இங்கே. ஸோ ஹெல்தி அண்ட் ஈஸி பேச்சுலர் ரெசிபி. சூப்பர். தேங்க்ஸ் விக்னேஷ். யா.